பண்டிகை காலங்களில் நம்ம கருத்தில் வைக்க வேண்டிய ரெண்டு முக்கிய விஷயம், அதாவது நமக்காக மத்திய மாநில அரசுகள் எடுத்திருக்கக்கூடிய இரண்டு விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எல்லாரும் போனஸ் வாங்கியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ கிடைக்காதவங்க பொறுமை காத்துக்குங்க, இன்னும் வரும்னு நினைக்கிறேன். இப்போ சொல்ல வர விஷயம் என்னென்னா, இந்த பண்டிகை காலங்களில் ரெண்டு விஷயம் எல்லோரும் அத்தியாவசியமாக கடைபிடிப்பாங்க. ஒன்று, தாங்க இருக்கிற இடத்துல இருந்து சொந்த ஊருக்கு போகிறது, ஃபஸ்ட்டு பயணம், சரிங்களா? இன்னொன்று, நமக்கு தேவையான பொருட்கள், ஆஃபர் அது இதுன்னு துணிமணியிலிருந்து எலக்ட்ரானிக் சாதனங்கள்லேருந்து எல்லாம் வாங்கிறது. ஸோ இந்த ரெண்டு விஷயத்துக்காக மத்திய மாநில அரசுகள் எடுத்திருக்கக்கூடிய முன்னேற்பாடுகள் உங்கள் முன்னாடி விளக்குறோம். ஸோ நிறைய பேர் அறிவுரை லைஃப்பில் இருப்பீங்க. ஸோ இதெல்லாம் கவனிக்க நேரம் இல்லாமல் இருக்கலாம். சிம்பிளான விஷயங்கள் தான். ஸோ தவறாமல் கருத்தில் வச்சுட்டு பயன்படுத்தி பலன் பெறுங்க. மறக்காமல் 4 பேர்த்தோட பகிர்ந்து விட்டு அவங்களையும் பலன் பெற செய்யுங்க. குறிப்பாக நடுத்தர வர்க்க ஏழை மக்களுக்கு நம்மளுடைய காணொலிகளை கொண்டு போய் சேருங்க. நம்ம இனி வாங்கக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் சரி, அவங்களுடைய பொருளாதாரத்தை மிச்சப்படுத்துறதுக்கும் ஆரோக்கியத்தை பெருக்கிறதுக்கும் பேருதவியாக இருக்கும். அதற்காகவே 13 வருஷம் நம்ம இந்த சமூக ஊடகங்களில் இனி எப்படி பயணிக்கணும்னு ரிசர்ச் பண்ணிட்டு உங்கள் முன்னாடி வைக்கிறோம். ஸோ இப்போ சொல்ல வர்றது என்னென்னா, முதல்ல நம்ம தமிழ்நாட்டிலிருந்து பார்த்துடலாங்களா? இப்போ சொல்ல வர விஷயம் என்னென்னா, நிறைய பேர் ட்ராவல் பண்ணுவீங்க. ட்ராவல் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது அதிகமாக யூஸ் பண்ணுறது என்ன பண்ணுவோம், நம்ம ஃபஸ்ட்டு பஸ்ஸு, அப்புறம் ட்ரெயினும் கூட ரொம்ப 90 நாளைக்கு முன்னாடி புக் பண்ணியிருக்கணும். பஸ் வசதி தான் நம்மளுக்கு ஓரளவுக்கு எப்படிங்க எல்லோராலும் அஃபோர்டபுளாக போகக்கூடியதாக இருக்கும், டக்குன்னு கிடைக்கிற மாதிரி இருக்கும். இந்த தருணத்தில் தமிழக அரசு போக்குவரத்து கழகம் எடுத்திருக்கக்கூடிய ஒரு ஏற்பாடு. ஸோ என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, கடைசி நேர கூட்ட நெரிசலை தவிர்க்கிறதுக்கு இந்த இணையதளத்தில் tnstc.in அப்படிங்கிற இணையதளத்தில் நீங்கள் போய் பதிவு பண்ணலாம். இல்லை tnstc. அதாவது மொபைல் ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப்லேயும் போய் நீங்கள் ரிசர்வேஷன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கடைசி நேரத்தில் போய் டிக்கெட் கிடைக்காம அலமோதற்கு பதிலாக, குறிப்பாக எனது அருமை சென்னையில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் உங்கள் சொந்த ஊருக்கு போவீங்க இல்லையா? ஸோ போகிறதுக்கு நீங்கள் இன்னும் 1 வாரம் இருக்குன்னு நினைக்கிறேன், முன்கூட்டியே புக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஆப்பை பயன்படுத்தின்னு சொல்கிறேன். ஸோ கடைசியில் அங்கே போய் டிக்கெட் வாங்கலாம்னு நினைக்காதீங்க. இது தமிழக அரசே அவங்களுடைய அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளம் மற்றும் இணையதளத்தில் வெளியிட்டிருக்காங்க. ஸோ மக்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக. ஸோ அதைத்தான் நம்ம இன்றைய அறிய வேண்டிய அவசியன்மை செய்தியில் உள்ள வைக்கிறோம். பெரும்பான்மையானவருக்கு தெரியும், இன்னும் தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்த்துங்க. அதற்குன்னு ஒரு மொபைல் ஆப் இருக்குது. அப்படி இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா நீங்களே கூட அவங்களுக்காக அந்த மொபைல் ஆப்பில் போய் புக் பண்ணி அவங்களுக்கு வழிகாட்டுங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன்று முடிஞ்சதுங்களா? அடுத்து நம்ம சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பொருட்கள் வாங்குறது, சரிங்களா? பொருட்கள் வாங்குறதுக்கு நம்ம என்னென்ன பயன்படுத்துகிறோம்? பெரும்பாலும் அந்நிய நாட்டு வெப்சைட்டுகளை தான் பயன்படுத்துகிறோம். ஆனால் அதுக்கு பதிலாக மத்திய அரசு ஒரு முன்னேற்பாடு எடுத்திருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்கறது மாநில அரசுடையது. இனி அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மத்திய அரசுடையது, csce-store.in. ஸோ இதோடைய முழு பெயர் CSC கிராமின் e-store. கூகுளில் சர்ச் பண்ணாலும் சரி, இல்லை உலால போய் இப்போ புதிதாக வந்திருக்கு இல்லைங்களா ஜோஹோ நிறுவனத்துடைய ப்ரௌசர். ஸோ அதில் தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ அதில் உள்ளே போய் நம்ம சர்ச் பண்ணுறது கூகுளில் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்னும் அதுக்கெல்லாம் மாற்றக்கூடிய விரைவில் வருவோம்னு நம்புவோம். முந்தைய பதிவிலேயே தெளிவாக நிறைய பேருக்கு எடுத்து சொல்லியிருக்கிறோம். தயவு செய்து என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி விஷயங்களை முன்னெடுங்க. சின்ன சின்ன ஆப் கண்டுபிடிச்சா மட்டும் பத்தாது, மற்றதும் பண்ணணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா CSC e-storeன்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா .inல வரும். இதில் உள்ளே போனீங்க அப்படின்னா, ஸோ இது வெப்சைடு. இது எங்களை மாதிரி CSC VLE இருக்காங்க இல்லைங்களா, அவங்க லாகின் பண்ணுறதுக்கு. அதுக்கு பதிலாக மக்கள் லாகின் பண்ணுறதுக்கு இருக்குது. மெயினாக கீழே பார்த்தீங்கன்னா ஆப் இங்கே இருக்கும். கூகுள் ப்ளே ஸ்டோரு, ஆப்பிள் ஸ்டோர்லேயும் ரெண்டுலேயும் இருக்குது. இந்த ஆப்பை டவுன்லோடு பண்ணி உங்கள் அருகாமையில் எந்த CSC கிராமின் e-store இருக்குதுன்னு பாருங்கள். மத்திய அரசுடைய பொது சேவை மையத்தோட டைப்பாக இருக்கும். ஸோ பொது சேவை மையம் வச்சிருக்கிறவங்க தான் அதையும் வைப்பாங்க. அதில் நிறைய எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸுகள், டிவி, டிவிடிக, வாஷிங் மிஷினுங்க, ப்ளூடூத் ஸ்பீக்கருங்க, மொபைல் ஃபோனுங்க, நம் நாட்டு உள்நாட்டு பொருள்கள், வெளிநாட்டு பொருள்கள்னு எல்லாமே இருக்குது. மைக்ரோ ஓவன்லேருந்து, சிம்பிளாக சொல்ல போனால் நம்மளுடைய வழக்கமான ஸ்லோகன் மூலியமாகவே சொல்லிடுறேன், விவசாய பொருள்கள்லேருந்து விஞ்ஞான பொருள்கள் வரைக்கும் அங்கே நீங்கள் குறைந்த விலையில் வாங்கலாம். இன்னொரு ப்ளஸ் என்னன்னு தெரிஞ்சுங்க, ஜிஎஸ்டி மட்டும் குறையில, விற்பனை விலையும் குறைக்கப்பட்டுள்ளது. அங்கே
நீங்கள் அங்கே வாங்கினீங்க அப்படின்னா டபுள் டமாக்கா உங்களுக்கு 2 விகிதத்தில் பொருளாதாரம் மிச்சமாகும். அதுவும் குறிப்பாக நம்மை போல நடுத்தர வர்க்க மக்களுக்கும் ஏழை மக்களுக்கும் எவ்வளவு மிச்சமாகுன்னு பாருங்கள். இதைய சிஎஸ்சி கிராமின் இ ஸ்டோர்னு நம்ம ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணோம்னா வரும். இந்த மாதிரி ப்ளூ கலரில் இருக்கும் ஆப். அந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்கிறத டவுன்லோட் பண்ணாதீங்க. 2 இருக்கும். அது எங்களை மாதிரி விஎல்இ லாகின் பண்ணுறதுக்கு, அதாவது விஎல்இ அப்படின்னா என்னென்னா வில்லேஜ் லெவல் என்டர்பிரனர்பாங்க. அதாவது சிஎஸ்சியை வச்சிருக்கிறவங்களுக்கு அந்த அந்தஸ்து, அந்த பெயர், ஓகேங்களா? ஸோ இந்த ப்ளூ கலரில் இருக்கும் சிஎஸ்சி கிராமின் இ ஸ்டோர்னு. ஸோ அந்த ஆப்பை டவுன்லோடு பண்ணி சர்ச் பண்ணி அதில் பொருட்கள் வாங்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். முடிந்த வரைக்கும் தற்சார்பு சுயசார்பு முன்னெடுக்கிறதுக்கு இப்போதைக்கு நம்ம எடுத்த உடனே 100% எட்ட முடியாது. இந்த மாதிரி மத்திய அரசுகள் எடுத்தாலும் சரி, மாநில அரசுகள் எடுத்தாலும் சரி, அதற்கு முதல் கட்ட ஆதரவு கொடுங்க. நம்மளுடைய ஆதரவு பெருக பெருகத்தான், அதை நம்ம பயன்படுத்தத்தான், அதில் உள்ள குறைகளை சுட்டிக்காட்டத்தான் அரசாங்கங்களும் அதை டெவலப் பண்ணும். ஒரு கனிவான வேண்டுகோள் என்னன்னா, இப்போதைக்கு தனியார் துறைகளுடன் போட்டி ஓடும் அளவுக்கு இந்த ஆப்புகள் இருக்காது. குறிப்பாக இந்த சிஎஸ்சி கிராமின் இ ஸ்டோர் சற்று தேடுவதற்கு கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். கொஞ்சம் ட்ரை பண்ணி நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. அதுக்குள்ள டிராஃபிக் நிறைய உருவாச்சு அப்படின்னா, ஒரு வருடத்துக்கு இல்லை ஒரு மாதத்துக்கு இத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்க, இவ்வளவு டவுன்லோட் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் அதிகமாச்சுன்னா பல்வேறு தனியார் நிறுவனங்கள் அதை அணுகி எங்களுடைய பொருள்களையும் அதில் லிஸ்ட் அவுட் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த சிஎஸ்சி கிராமின் இ ஸ்டோருடைய கட்டமைப்பு நாடையில் ஸோ அவங்களும் அக்கறை எடுத்து இன்னும் நம்மளுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இந்த ஆப்பை மாற்றுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முதல்ல நம்ம பயன்படுத்தணும். பயன்படுத்துறதோடு மட்டும் இல்லாமல் நம்ம அது தொடர்பான தகவலை ரைஸ் பண்ணணும். அதாவது அங்கே கான்டாக்டர்ஸு இல்லை சப்போர்ட் பண்ணுங்கள், இல்லை உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கன்னு இருக்கும் இல்லையா, அதுலேயும் போய் நம்ம கருத்தை சொல்லல நிறையா எப்படி சொல்லுங்கள், நம்மளுக்கான முன்னேற்பாடுகள் அரசாங்கங்கள் எடுக்க வாய்ப்புகள் அதிகம். இங்கே அழுத பிள்ளைக்குத்தான் பால், கம்முன்னு இருந்தால் கிடைக்காது. அதை தெளிவாக புரிஞ்சு. இன்னொன்று என்னென்னா, இந்த மாதிரி முயற்சிகளை மத்திய அரசோ மாநில அரசோ முன்னெடுக்கிறப்போ பொதுமக்கள் ஆகிய நம்ம அதுக்கு அதிக சப்போர்ட் கொடுக்கலன்னா இது மக்களிடம் அதிக வரவேற்பு பெறவில்லை அப்படின்னு சொல்லி இழுத்து மூடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதனால் என்ன ஆகும், பல்வேறு வெளிநாட்டு கம்பெனிகள் இங்கே கோல வச்சிருக்க வாய்ப்பு இன்னும் அதிகமாகும், நம்மளை சுரண்டறதுக்கு அதிக வாய்ப்பும் ஆகும். ஸோ அதனால் இந்த தீபாவளி டயத்தில் தயவு செய்து மனசில் வச்சுக்கோங்க, பொருள்கள் வாங்குறதுக்கு முதல் கட்டம் இந்த இணையதளத்தையோ இந்த ஆப்பையோ பயன்படுத்துங்க. பயணத்துக்கு தமிழக அரசு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அந்த ஆப்பை பயன்படுத்தி கூட்ட நெரிசலிருந்து தப்பிச்சுங்க. ஸோ இந்த 2 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த தனியாக உங்களுக்கு நினைவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த காணொலியை வெளியிடுறேன். ஸோ இன்னும் நிறையா அடுத்தடுத்த பதிவுகள் சாதாரணமாக தெரியலாம் நான் சொல்லக்கூடியது, ஆனால் நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தியில் அது உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றும், பொருளாதாரத்தை மிச்சப்படுத்தும், ஆரோக்கியத்தை கூட்டுங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் இல்லைன்னு சொல்லிட்டு இன்றைய அறிய வேண்டிய அவசியன்மை செய்தியிலிருந்து உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நமக்காக நம்ம பவுனம்மாவும் தன்னுடைய சேனலில் இந்த மாதிரி அறிய வேண்டிய அவசியன்மை செய்தியில் கூடிய விரைவில் வைக்கிருக்காங்க. அதுக்கு பவுனம்மா அப்படிங்கிற யூடியூப் சேனலையும் பவுனம்மாங்கிற ஃபேஸ்புக் ப்ரொஃபைலையும் சேர்த்து பயன்படுத்துமாறு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நான் உங்கள் ஜெம்சி குரு, சீஃப் நியூஸ் எடிட்டர் ஆஃப் சிசி நியூஸ் தமிழ். அனைவரும் இயற்கையோடு இணைவோம், இன்பமாய் வாழ்வோம். நன்றி, வணக்கம் மக்களே.